போயிருக்காரு. அங்க போகும்பொழுது அங்க உள்ள குடியிருந்த மக்கள்கிட்ட அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காப்ல, அடுத்தது நம்ம ஆட்சிக்கு வந்தாக்கா இந்த வள்ளி கும்மியை அரசு நடத்துகிற விழாக்களில் இந்த நடனம் பங்கு பெறுவதற்கு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருக்காப்ல. இது எவ்வளவு பெரிய ஜாதிய வன்மத்தோட இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஜாதி வன்மம் பிடித்த இந்த நிகழ்ச்சியை அரசு விழாக்கள்ல இந்த நடனத்தை நான் கொண்டு போய் சேர்ப்பேன், எல்லா அரசு விழாக்களிலும் வள்ளி கும்மி என்கிற அந்த நாடகம் நடைபெறுங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு முழுக்க இந்த ஜாதிய வன்மத்தை ஜாதிய திமிர எல்லா மக்கள்கிட்டையும் இது முன்னாடி சேர்க்கிற உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். இப்ப நீலகிரியில ஊட்டியில பாத்தீங்கன்னா தோடர்கள் அப்படின்னு ஒரு ட்ரைப்ஸ் சங்கம் இருப்பாங்க. அவங்களுடைய நிகழ்வு நடக்கும். ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் முதல்வர் போய் பங்கேற்பார், அண்ணாமலையும் போய் பங்கேற்றிருக்காரு, ஏன் தமிழிசையும் போய் பங்கேற்றிருக்கிறாங்க, நிறைய கட்சி தலைவர்கள் போய் அதில் பங்கேற்பாங்க. தோடர்களுடைய ஒரு நடனமாக அது இருக்கும், அவங்களோட நிகழ்வாக முழுக்க அது இருக்கும். அப்போ ஒரு சாதி சார்ந்து நடக்குது அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம எதிர்க்கிறோமா? இங்க நடக்கிற நிறைய நிகழ்வு அப்படிதான் நடக்குது. ஏன் தேவர் ஜெயந்தி நடக்குது, தேவர் ஜெயந்தி ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த நிகழ்வாக தானே நடக்குது. அதுல எல்லா கட்சி தலைவர்களுமே பங்கு கொள்றாங்களே. அப்போ ஒரு சாதி சார்ந்து நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதிர்க்கிறோமா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு